சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஓடிடணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் நைட்டானா வந்து புலி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்ம மர்மமான விஷயம் ஒன்று இருக்கு, பயங்கரமாக இருக்கு. என்னத்துக்கு இது கட்டி வச்சிருக்காங்க? சுற்றி பார்த்தீங்கன்னா மிராக்கிளாக இருக்கு, நம்பவே மாட்டேங்க சொன்னால். யாருமே இல்லை. இந்த வர ஒத்த மரம் நைட் கொஞ்சம் டேஞ்சராக அப்படியே பயங்கரமாக தெரியும் அந்த இடம். ஹலோ மை டியர் நண்பா நண்பேஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தவாசி போகிற வழியில் ஒரு செம்மையான ஒரு ஹிடன் ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியவே தெரியாது. பின்னாடி பேக்ரவுண்டில் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் நான் இதை கண்டிப்பாக வீடியோ எடுத்தே ஆகணும்னு எடுக்கிறேன். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசி போகிற வழியில் ரைட் சைட்லேயே உங்களுக்கு ஹசரத் கென் சையத் அவுலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மசூதி நினச்சி நானே உள்ளே வந்து பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு தர்கா ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த ஹிடன் ஸ்பாட்டை வந்து உங்களுக்கு நாங்கள் காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை வந்து வீடியோ எடுக்கிறேன். சுற்றிலாம் பாருங்களேன், இந்த இடம்லாம் பிளேசஸ்லாம் சும்மா அமேசிங்காக, சும்மா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. இந்த ஹிடன் ஸ்பாட்டில் நம்ப முடியாத ஒரு சில இடங்கள்ல நிறைய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. வாங்க நான் அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ்க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் தான் இருக்கோம், மலையில் தான் இருக்கோம் ஹிடன் ஸ்பாட்டில். பாருங்களேன், இந்த இடத்துல வியூலாம் சும்மா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக இதை சுற்றி வந்து மலை தான். அதாவது இதில் வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்றது வந்து வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன குட்டி கிணறு இருக்குது. இதுதான் வந்து நான் வந்த வழி கரெக்டாக. அதாவது இந்த பக்கம் வரணும் வழி. கேமரா வந்து நானே எடுக்கிறதுனால வந்து இப்படி இருக்குது. பார்த்தீங்களா, சுற்றி வந்து இது மலை, பெரிய மலை ஒன்று. ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, ஒரு மீடியமான மலை. அது வந்து அப்படியே சும்மா ஒரு அதான் அந்த செட்டப் தர்கா. இது வந்து உள்ள இங்கே பாருங்களேன், நான் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, அதான் அந்த தர்காலெலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இது கொடிலாம். ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா தர்காக்கெல்லாம் போக மாட்டேன். இருந்தாலும் இது மசூதி நினச்சி வந்தேன். மசூதி மாதிரியே இருக்குன்னு உள்ளே வந்து பார்த்தா இது தர்கா. ஆனால் இந்த ஸ்பாட் வந்து அமேசிங்காக இருக்குது. நிறைய பேர் இதை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே இதை சுற்றி போவோம், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பிளேஸில் வந்து மிக மிக ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா. இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு தர்கா அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் நைட்டானா வந்து புலி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆக்சுவலாக புலி வரும், இந்த மாதிரி மிருகங்கள் வரும்னு சொல்லியிருந்தா கவர்மெண்ட் அதை வந்து தடை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக, இல்லைங்களா? நான் வந்து நம்பல. ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். புலி வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. நைட் டைமில் சுற்றி போக முடியல, அந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் முள்ளுலாம் இருக்குது. ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கேன். அதாவது இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை கரெக்டாக அந்த மலை இப்படி போகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடு தான் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம மேலேயோ ரிஸ்க் எடுத்து இப்போதைக்கு ஏறி போக முடியாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3:30 4 o'clock ஆக போகுது. நைட் டைமில் மட்டும்தான் அது புலி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டைமில் வரும்னு தெரியாது எங்களுக்கு, ஆனால் மிட் நைட்டில் வரும் அப்படின்னு சொல்லி இந்த தர்காவை சேர்ந்தவங்கலாம் வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே இல்லை 4 மணிக்குள்ளே கூட இருக்கலாம் புலி வரத்துக்கான சான்சஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாய், குரங்கு, பாம்பு இதெல்லாம் தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. பார்த்தீங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு இதுலாம் இருக்குது. உள்ளெல்லாம் போக போக ரொம்ப இருக்கு. பாம்பு புத்துலாம் இருக்கு உள்ள. கைஸ் அந்த இடத்துல பாம்பு இருக்கு. ஆனால் நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு, வந்துடும். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸில் போட வேண்டியது இருக்கு, வியூவர்ஸ்லாம் பார்த்துட்டா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த தர்கா. அதாவது எந்த கென் சையத் அவுலியா ஹசரத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இது வந்து சமாதி வந்து இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க, கபரஸ்தானு. ஸோ அந்த தர்கா தான். உள்ளே வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க லேடிஸ் அப்படின்றதுனால வந்து நான் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியல வீடியோஸ், ஏன்னா எடுக்கல நான். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் உள்ளலாம் இந்த பேக் சைட்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இறங்கி போகும்போது சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. வாங்க நான் பின்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்களேன், இந்த இடம்லாம்
கரெக்டாக இது அந்த இதுவோட வந்து சைடு இதில் வந்து ஏறி போகலான்னு சொல்கிறாங்க. ஏறி போகலாம், அந்த கேட் வந்து பூட்டி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. இது வந்து பேக் சைடு இது. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்லாம் லொக்கேஷனில் தெரியுது. செம்மையாக இருக்குது அந்த வியூ. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே எழுதியிருக்காங்க. பாஸ் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க. இரவில் தங்க அனுமதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. குட்டி பையன், வாடா வாடா, இப்படி வாடா, தூக்கி போடு. உப்பு தொட்டி போல மழை பாருங்க, பயங்கரமாக தெரியுது இங்கேருந்து பார்த்தா. அதை விட பேக் சைடு வியூ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். வெயில் வந்து ரொம்ப டோர் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டாக வெயில் வந்து ரொம்ப சுடுது. ஸ்பாட்லாம் செம்மையாக இருக்கு. இது வந்து ஒரு பேக் சைடான ஒரு வியூ. சூப்பராக இருக்கு பாருங்க. என்ன வழின்னு தெரியல, சவுண்ட்லாம் வந்து ரொம்ப கேட்குது பின்னாடி. இந்த இடத்துல வந்து கீரிப்புள்ள ஓடுது காய்ஸ், பெரிய சைஸ் கீரிப்புள்ள. அதுவும் ஓடிச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செம்ம மர்மமான விஷயம் ஒன்று இருக்கு. பயங்கரமா இருக்கு. என்னத்துக்கு இது கட்டி வச்சிருக்காங்க? ஒரு ரெஸ்ட் ரூமா இருக்கும் இல்லையே, வெறும் கதவு போட்டு ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ஓகே, ரெஸ்ட் ரூம் தான் இது. பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம சஸ்பீஷியஸாக இருக்கு. சவுண்ட்ஸ்ல இருந்து இந்த இடத்துல இருந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஆனால் சேஃப் தான் கைஸ். இங்கே வரும் சுற்றி காடு தான் வெறும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மலை பாதை ஒன்று இருக்கு, அந்த இடத்துல பாதை உங்களுக்கு அந்த சைடு ஒன்று காட்டுறோம் பாருங்களேன். இந்த சைடு போக முடியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இந்த வியூ. இது பாருங்க, இந்த மலைக்கு போகிற பாதை இது எல்லாமே. இந்த வாரம் இங்கதான் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. இந்த வாரம் சன்செட்டோட வியூ ஐயோ பயங்கரமா இருக்கு. வீடியோ எடுக்கும்போது நம்மளும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் பொழுது. இடமே சரியில்லைப்பா, ஃபுல்லாக முள்ளா இருக்கு. நான் வேற இதுவே போடல, ஸ்லிப்பரு. வாங்க உள்ள போகலாம். பாம்பு தோல் மாதிரியே இருக்கு. இல்லை இல்லை, வா, எத்தனை வயல் காட்டில் நம்மளாம் போயிருக்கோம் 90s கிட்ஸு. இந்த பாருங்க, இதுதான் வந்து அந்த இதுக்கு போகிற ஏறுற வழின்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. இது பாருங்க, வேற லெவல்ல இருக்கு இந்த இடம். சுற்றி பார்த்தீங்கன்னா மிராக்கிளாக இருக்கு. நம்பவே மாட்டீங்க சொன்னா. யாருமே இல்லை. இந்த பாருங்க, ஒத்த மரம். நைட் கொஞ்சம் டேஞ்சராக அப்படியே பயங்கரமாக தெரியும் அந்த இடம். எதுக்கு நம்ம போயிடும், சைலண்டாக அப்படியே போயிடும். ஏதோ கத்துற மாதிரி தெரியுது. பா, முள்ளுல குத்துது காலில். முள்ளு 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 முள்ளு. டென்சி பொறுமையாக போகணும் போல இருக்குது. இந்த இடத்துல தான் கொஞ்சம் முள்ளா இருக்கு. என்னன்னு தெரியல, முள்ளுல மாட்டிக்குது எல்லாம். அடிதான் போனப்ப இதை வச்சு போகவே முடியல. இந்த இடம் நிறைய முள்ளா இருக்கு கீழே.
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும், உண்மையில் அமேசிங்காக இருக்கும். சீக்கிரம் போக வேண்டியதான், சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஓடிடணும். இது பாருங்க, நான் சைடில் காட்டுறேன், நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து ராக்ஸ் தான் இருக்குது, நிறையா பாறைகள் தான் இருக்குது நிறையா. இந்த இடத்துல தான் வந்து நான் ஒரு இது பாருங்க கைஸ், தெரியுதுங்களா உங்களுக்கு? அது நான் இப்போ இவ்வளோ நேரமாக காமிச்சிட்டு இருந்தேன் இந்த தர்காவோட ரூட் வந்து இது தான். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ரூட் வழியாக தான் வரணும். ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்போம் ஒரு ரூட்டு, அந்த ரூட் வழியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மண் ரோடு மாதிரி இறங்கும் மெயின் ரோட்லேருந்து. அந்த மெயின் ரோடு இப்போ வரும் பாருங்கள். நான் ஆக்சுவலாக எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டன் போயிட்டுருக்கேன். இந்த மண் ரோடு மாதிரி இறங்கும். கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்லேயே அந்த தர்கா இருக்கும், கரெக்டாக லொக்கேஷன். இது வர வழியெலாம் காடு மாதிரி தான் இருக்கும், எங்கேயும் நிறுத்தாதீங்க. சேஃப் தான், பட் இருந்தாலும் நிறுத்தாதீங்க, ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஸ்ட்ரெயிட்டாக போய் தர்காவில் போய் நிறுத்துனீங்கன்னா அங்கே இருப்பாங்க. இது பாருங்கள், பின்னாடி காட்டுறேன். இது பாருங்கள், மலை மேலே மலை இருக்குது. இந்த இப்போது மெயின் ரோடு காட்டுறேன் பாருங்கள். இந்த மெயின் ரோடு காட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 ஆர்ச் மாதிரி இருக்கும், 2 பில்லர் மாதிரி. அந்த பில்லர்லேருந்து கரெக்டாக உள்ளே வரணும். நீங்கள் மெயின் ரோட்டில் போகும்போதே உங்களுக்கு தெரியும், பார்த்துனே போனீங்கன்னா வரும். ஆக்சுவலாக இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி போகிற வழியில் ரைட் சைடில் வரும் உங்களுக்கு. புலிவால் அப்படின்ற ஊர் வரும். அந்த ஊர் தாண்டினோடனே இது ரைட் சைடில் வரும் இந்த தர்கா. நிறைய பேர்களை கேட்டாலே சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரியே இருக்குது. இன்ன வரைக்கும் நம்ம வந்தவாசி போகிறவங்களுக்கும் சரி, திருவண்ணாமலை சைடு போகிறவங்களுக்கும் சரி, இந்த ரூட் வந்து இங்கே இருக்க இந்த ஹிடன் ஸ்பாட் தர்கா வந்து யாருக்குமே தெரியல நிறைய பேருக்கு. அதனால தான் வந்து நான் வீடியோவில் காமிச்சேன். சூப்பராக இருக்குது. வெளியே கூட பாருங்கள், கிணறு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இது அப்படியே மெயின் ரோடு கனெக்ட் ஆகிடும். இப்போ மெயின் ரோட்லேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள் ஆட்டோவில். அது பாருங்கள், ஹாரன் கூட அடிக்கக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல நிறைய மிருகங்கள் வந்து கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக கைஸ், இந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். நினச்ச மாதிரி இந்த ஸ்பாட்டை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. இவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வந்து இந்த ஹிடன் ஸ்பாட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கே வந்தால் மெயினாக இங்கே தங்கிட்டு நைட் அந்த புலி வரும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையான்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர். உங்கள் யூசுப்.